எங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுலயே பெஸ்டான டாக்டர்ஸ் தான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆனாலும் அவங்களாலயும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணோட அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த டாக்டர்ஸ் கால்ல போய் விழுந்து என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் எங்களால முடியாது, ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணோட அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. அப்ப அங்க வந்த ஜூனியர் டாக்டர் ஒருத்தர் என்னால உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே அங்கிருந்த சீஃப் டாக்டர்லாம் தேவையில்லாம நம்பிக்கை கொடுக்காத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா இவரு கண்டிப்பா என்னால முடியும்னு சொல்றாரு. வேகமா போயிட்டு அந்த சின்ன பொண்ணை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு சூப்பர் பவர் இருக்கும். அவர் கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணிடுறாரு. பண்ணதுமே அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருது. இப்படி இருக்கும்போது உடனே அந்த பொண்ணோட ஹார்ட் பீட்டும் நின்றது. அந்த சீஃப் டாக்டர்லாம் குழந்தை இறந்துருச்சு அப்படின்றாங்க. ஆனா இவரு இப்பயும் என்னால அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும்ன்றான். இதை கேட்ட சீஃப் டாக்டர்ஸும் நீ முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா அந்த குழந்தையோட அம்மா நான் உங்களுக்கு அனுமதி தரேன், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதனாலேயே இந்த சீஃப் டாக்டரும் ஒத்துக்கிறாங்க. வேகமா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போய் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அங்க வந்த ஜூனியர் டாக்டரும் அவரோட சூப்பர் பவர் வச்சு ஒரு கோல்டன் கலர் நீடில்ஸ் வந்து வர வைக்கிறாரு. அது 1 by 1 அந்த குழந்தையோட உடம்புல இறக்குறாரு. கடைசி நீடல் இறக்கும் போது அந்த குழந்தைக்கும் உயிர் வந்துடுது.